يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இதுவரை நேரமும் சுன்னாவின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் ஷேக் அக்ரம் பாரி அவர்கள் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையை உங்களுக்கு தந்திருக்கலாம் நான் நினைக்கின்றேன். இந்த சுன்னாவின் தெளிவு 2 மணித்தியாலங்களில் பேச வேண்டிய பாடம் அல்ல. இது பல நாட்களாக இது சம்பந்தமாக இமாம்கள் பல புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள். என்றாலும் இந்த ஒரு குறுகிய நேரத்தில் உங்களுக்கு விளங்குகிற பாசையில் அழகான முறையில் ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஒரு முறையில் உங்களுக்கு சொல்லி தந்திருப்பார்னு நான் நினைக்கின்றேன். உண்மையில் இன்று நீங்கள் மனதில் கை வச்சு கேளுக்கும்போ நான் ஏண்ட இபாதத்துக்களை நான் குர்ஆன் சுன்னா பிரகாரம் செய்கிறேனா அல்லது எங்களோட மூத்தவர்கள் வாழையடி வாழையாக செஞ்சு வந்துட்டு செய்கிறேன்னா. நான் ஏற்கனவே ஆரம்பமாக நான் உங்களுக்கு சொன்ன ஒரு வசனம்தான் மறுமை நாளில் யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார். மறுமை நாளில் சிலருடைய முகங்களை அல்லாஹ் நரகத்திலே புரட்டுவான். யகூலூன் அவர்கள் சொல்லுவார்கள் அத்தஅனல்லாஹ வஅதானர் ரசூலா, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றிருக்க கூடாதா? அத்தஅனா சாதத்தனா வகுபரானா என்ற சாதாச்சமார்கள் பெரியார்கள் இமாம்கள் முஃப்திமார்களை நாங்கள் பின்பற்றினோமே. ஃபாதல்லூன சபீலா அவர்கள் எங்களை வழிகெடுத்தினார்கள். ரப்பனா இறைவா ஆத்திஹிம் துஅஃபைனி மினல் அஸாப், இறைவா அவர்களுக்கு நீ இரட்டிப்பான தண்டனையை கொடு என்று நாங்கள் மறுமையில் புலம்புவோம். எனவே குர்ஆன் சுன்னா என்பது வெறுமனே நாங்கள் வாய் வார்த்தையாக சொல்லதல்ல. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் எங்களுக்கு இஸ்லாத்தை காட்டி தந்திருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு தெரியும் இன்று சமூகத்தில் நிறைய பித்அத்துக்கள் நிரம்பியிருக்கின்றது பார்க்குறோம். ஆனால் அதிகமானவர்கள் உதாரணமாக நான் கூட கந்தூரிகளில் போய் உட்கார்ந்தவன், பல பித்அத்துக்களை செய்தவன் என்றாலும் நான் தேடி படித்தேன். இப்போ வந்த உஸ்தாத் அவர் இலங்கையில் மிகவும் பழமை வாய்ந்த பாரி என்ற கூடிய ஒரு மதரசாவில் ஓதின ஒரு உஸ்தாத். அவர் ஒரு ஷிர்கிலையும் பித்அத்திலையும் இருந்து அவர் தெளிவை தேடி வந்து தான் அவர் படிச்சுக்கிறார். படித்து தான் இதுதான் தெளிவானதுன்றதை புரிஞ்சு தான் அவர் உங்களுக்கு இந்த பாடத்தை நடத்துகிறார். ஏனென்று சொன்னால் இன்று உங்களுக்கு தெரியும் இது நாங்கள் இருக்கின்ற நேரம் காலம் மிக முக்கியமான காலம். என்ற இந்த ரமதானுடைய மாதம் எதிர்வரக்கூடிய வருடம் எங்களுக்கு கிடைக்குமா என்பது ஒரு கேள்வி. எங்களோடு இந்த உறவுகள் எல்லாம் இன்று அதிகமானவர்கள் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் எங்களுக்கு சிறந்தோரு சந்தர்ப்பம் இந்த இறுதி 10 அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த இரவுகள் லேசு கொண்ட இரவுகள் அல்ல. வெறுமனே லைலத்துல் கத்ரை அடைவதற்காக வேண்டி இன்று பள்ளி வாயில்களில் 27ஆம் திகதி 27ஆம் நோம்பாண்டு பெரிய ஒரு பட்டியலை போட்டு வச்சிருப்பாங்க. இன்றையிலிருந்து நாங்கள் அழகான உடுப்புகளை தேடுவோம், 27க்கு உடுக்கணும் என்று சொல்லி 27ஆம் திகதி 27ஆம் ஆண்டுக்காக வேண்டி நபிகளார் பிரத்யேகமாக எந்த அமலையும் சொல்லித்தரல. வளமையாக செய்கிற அமல் தான். அதில் ஒரு தஸ்பீஹ் தொழுகை உண்டு, அதில் ஒரு தௌபாண்டு உண்டு, அதில் ஹிஸ்பும் என்னமோண்டெல்லாம் செஞ்ச ஒரு பெரிய ஒரு பட்டியல் போட்டு அதில் ஒரு நாள் அந்த நாளில் இரவையில் இமாம் ஒருவரை கூப்பிட்டு நல்லா துஆ கேட்கக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டு அவர் துஆ கேட்பார். நாங்கள்லாம் ஆமீன் சொல்லிவிட்டு வேற ஒரு சமூகமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் அவர் வந்து இருட்டில் இருந்து கொண்டு முன் செய்த பாவம், பின் செய்த பாவம், தெரிஞ்சு செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், நாங்கள்லாம் ஆமீன் 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 என்று சொல்லி வந்தவர் இல்லைம்மா. நாங்களோட உடம்பு நாங்கள் அதாவது பாவக்கரைகள் எங்களோட உள்ளத்தில் அப்படி படிஞ்சிருக்கு. இவைகளை ஆற்றுறதுன்னு சொன்னால் நாங்கள் தான் அந்த அல்லாஹ்வோட கேட்கணும். இன்னொருவர் கேட்க நாங்கள் ஆமீன் சொல்கிற ஒரு சமூகம் அல்ல. நீங்கள்லாம் சேர்ந்து ரப்பனா லலம்னா துவாவுக்கு இடையில் நின்றுட்டேன்னு சொன்ன ஆமீன் யா அல்லாஹ் நாங்கள் அநியாயக்காரன் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொன்னால் அர்த்தம் தெரியாது.
அதே மாதிரி ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்தான், ஒரு சின்ன புள்ள நிற்கிறார், இறைவா எனது மனைவிமார்கள் எனது பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்கிட்டு சின்னவனும் ஆமீன் என்றான். அர்த்தம் தெரியாமல் நாங்கள் எல்லாத்துக்கும் ஆமீன் சொன்ன ஒரு சமூகம். எனவே நாங்கள் இந்த வாழையடி வாழையாக செய்து வந்ததை விட வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297223. குர்ஆனும் சுன்னாவும் சொல்லத்தை நாங்கள் சுமந்து மறுமையில் போய் பார்த்தா எங்களோட அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படணுமாக இருந்தால், எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படணுமாக இருந்தால் குர்ஆனின் சுன்னாவின் தெளிவாக எடுத்து நடங்க. மூதாதையர்கள் செய்ததில் எங்களோட மார்க்கம். எனவே நாங்கள் மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை நாங்கள் தெளிவாக படித்துக்கொள்ளணும். அதே போன்று நபிகளார் சொன்னார்கள், பஷீரு வலா துனஃபிரு, நீங்கள் மக்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள், கஷ்டப்படுத்த வேண்டாம். அஸ்ஸிரு பஷீரு வலா துனஃபிரு, நன்மாராயம் சொல்லுங்கள், விரண்டோட செய்ய வேண்டாம். அஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, இலகுபடுத்துங்கள், கஷ்டப்படுத்த. இஸ்லாம் ஒரு அழகான ஒரு மார்க்கம், யாருக்கும் போய் திணிக்க தேவையில்லை. இஸ்லாம் ஒரு லேசான ஒரு மார்க்கம். நாங்கள் யாரும் போய் நீ இந்த கொள்கைன்னு நாங்கள் யாரும் விரல் நீட்ட தேவையில்லை. எனவே நாம் படித்ததை வச்சு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரியான முறையில், நான் செய்கிறது நபி அவர்களோட வழிமுறையா அல்லது நான் செய்கிறது பிழையான வழியான நீங்களே சிந்திங்க. வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, இன்னொருடைய சுமையை இன்னமொருத்தர் சுமக்க மாட்டான் மறுமையில். அதனால் மார்க்க விவகாரங்களில் நீங்கள் தெளிவாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கின்றேன் இந்த 7 நாளும் உங்களுக்கு தந்த இந்த உபன்யாசங்களினூடாக, இந்த கருத்தரங்கினூடாக நிறைய பிரயோஜனங்கள் பெற்றிருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நான் ஆரம்பமாக சொன்னேன், என்னால் முடிந்த ஒவ்வொரு உலமாக்களையும் தேர்வு செஞ்சு இந்த திஹாரி மண்ணில் இருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளுக்கும் இந்த மார்க்கம் போய் சேரணும். நான் இந்த பள்ளியில் ஒரு இமாமாக இருக்கின்றேன், எனக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நான் உங்களுக்கு இதை சொல்லாமலுக்கு வெறும் இந்த இடத்துல சும்மா இருந்துட்டு போகணுன்னு சொன்னால் மறுமையில் நீங்கள் என்னையை பிடிப்பீங்க, நாளைக்கு என் பக்கம் நீங்கள் விரல் நீட்டுவீங்க. ஆகையினால் என்னால் இந்த சக்திக்கு என்றால் போல் நான் இந்த தாவா பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்கின்றேன். உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு எனக்கு தாங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் எங்களுடைய இந்த வகுப்புகள் நடைபெறுவதாக இருந்தால் நீங்கள் வந்து படிங்க. ரமலானுக்கு மட்டும் வராமலுக்கு அடுத்தது எங்களை ரமலானியர்களாக மாத்திரம் நீங்கள் ஆக்கி கொள்ள வேண்டாம். சிலர் இருக்கிறான் ரமலான் மாதத்துக்கு மட்டும்தான் முழுமையான இஸ்லாம், ரமலானுக்கு பிறகு இஸ்லாம் இல்லை. நாங்கள் ரமலானியர்களா ரப்பானியர்களான்னு பார்த்துக்கொள்ளணும். நாங்கள் ரமலானை வணங்கினவர்கள் ரமலானுக்குரிய கூலி கிடைக்கும். ரப்பை வணங்குகிற ரப்புக்காக வேண்டி கட்டுப்பட்டிருந்தால் ரமலானுக்கு பிறகும் அதை சரியான முறையில் எங்களோட வாழ்க்கையில் கொண்டு வர பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். எனவே இந்த சொன்ன விடயங்களை நீங்கள் ஆழமாக சிந்தித்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரியான இஸ்லாமிய கொள்கையில் நீங்கள் எடுத்து நடங்க. இவர் சொல்கிறதெல்லாம் மார்க்கம் அல்ல, நீங்கள் தேடி படிங்க. நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, இன்றைக்கி மார்க்கம் படிக்கிற விஷயத்தில் மட்டும் பின்னுக்கு நிற்கிறீங்க. இல்லை, நான் சொன்னதோ உஸ்தாத் சொன்னதோ அல்ல, நீங்கள் இதை தேடி படிக்கிற உங்களோட கடமைன்றதை தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லீம், மார்க்கத்தை தேடி கல்வியை தேடி படிக்கிறது ஒவ்வொருவருடையும் கட்டாய கடமை என்பதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போன்று நீங்கள் இங்கே வந்து படித்தீங்க, அதுக்குரிய கூலி அல்லாஹ் தருவான். மன் சலக தரீகன் யல்தமிஸு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, யார் அறிவிப்பாதையை நீங்கள் தேடி போகின்றீர்களோ சொர்க்கத்துடைய பாதையை அல்லாஹ் தஆலா இலகுபடுத்துகின்றான். எனவே அந்த உயர்தரமான சொர்க்கத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த நடைபெற்ற இந்த கருத்தரங்குகளோட இறுதி பரீட்சை இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை சரியாக 10 மணிக்கு நாங்கள் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் உங்களோட மாணவிகள் அதாவது பிள்ளைகள் அது இதுவும் இருக்குது, அவங்களோட இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சனி ஞாயிறு தினங்களில் அவங்களுக்கான கருத்தரங்குகள் நடைபெறும். அவங்களுக்கு நான் மிக முக்கியமாக தேவையான விடயங்களை சொல்லிக் கொடுத்துட்டுக்கிறேன். எனவே நாங்கள் எல்லாரும் இந்த பரீட்சைக்கு தயாரான நிலைமை என்று நீங்கள் படித்ததை ஒரு ரிமைண்ட் பண்ணுறது தான் அது. அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இவ்வளோ காலம் வந்தீங்க, காசுகளை செலவழித்து 3 வீலர் எல்லாம் வந்தீங்க, இதுக்கான கூலிகள் எல்லாம் நிறைய தருவான்.
இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 14ஆம் திகதி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான ஒரு பரிசளிப்பு விழா ஒன்று நாங்கள் சேர்த்து இருக்கின்றோம். சென்ற வருடமும் செய்தோம். அதிலேயும் கட்டாயம் எல்லாரும் கலந்து கொள்ளணும். நான் எதிர்பார்க்குறேன். நான் பரிசில்கள் எல்லாம் வாங்கணும். உங்களுக்காக வேண்டி இஃப்தார் ஏற்பாடுகளை செய்யணும். எனவே அன்றைக்கு யாரும் வரலன்னு சொன்னால் அதை நான் தான் வச்சுட்டு இருக்க வேண்டி வரும். அதனால் நீங்கள் வந்தது அதே தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வந்து கலந்து கொள்ளும்படியும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பரீட்சை தினத்தாண்டு உங்களுக்கு ஒரு தாள் ஒன்று தருவோம். நாங்கள் அதில் இது சம்பந்தமான கருத்துக்கள் உங்களோட முழுமையாக எழுதித்தாங்க. அப்போ தான் எங்களையும் திருத்திக் கொள்ளலாம். நாங்கள் செய்த குறைபாடுகள் இருந்தால் கட்டாயம் நீங்கள் சும்மா இருக்க வேணும். பொய்க்கு நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் பிழையான இதை செஞ்சீங்க, கொள்கை இப்படி பரப்பினீங்க, இதாவது இருந்தால் ஓப்பனாக நீங்கள் எழுதித்தாங்க. நாங்கள் அதுக்கான அடுத்த கட்டம் என்ன செய்யணுமன்றதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செய்வோம் என்றதை கூறி முடித்துக் கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹைரல் ஜஸா ஃபித் தாரைன் சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.